வணக்கம் அண்ட் வெல்கம் டு சரண்யா கிச்சன். இன்னைக்கு நம்ம வந்து இட்லி பொடி ரொம்பவும் ஈஸியா அதே மாதிரி ஆரோக்கியமா எப்படி நம்ம வீட்டிலேயே பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். இப்போ என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்துடலாம். ஒரு கப்பு உளுந்துக்கு நீங்க வந்து 3/4 கப் அளவு கடலைப்பருப்பு, அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு எடுத்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம், அப்புறம் காரத்துக்கு தகுந்தாப்புல மிளகா வத்தல் எடுத்துக்கோங்க. நான் வந்து 7லேருந்து 8 மிளகா வத்தல் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து கருப்பு உளுந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இது வந்து உடச்ச கருப்பு உளுந்து. அதே மாதிரி 1/4 கப் அளவுக்கு கருவேப்பிலை நான் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம வந்து எல்லாத்தையும் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயை வந்து நீங்கள் காய வச்சுக்கோங்க. காஞ்ச கடாயில் வந்து நம்ம இப்போ உளுத்தம்பருப்பு போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணுறோம். இப்போ நீங்கள் மிளகா வத்தலை வந்து நீங்கள் தனியாக வறுக்கும் போது அதோட நெடி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி பருப்பு நல்லா மீடியமாக வறுத்த பிறகு நீங்கள் மிளகா வத்தல் போட்டு வறுத்தீங்கன்னா மிளகா வத்தலும் கருகாமல் வறுக்கலாம். அதே மாதிரி நெடியும் வந்து நமக்கு ஏறாது. இப்போ அதே மாதிரி எல்லா இன்க்ரீடியன்ஸும் நம்ம ஒன்று ஒன்றா போட்டு நம்ம வந்து வறுத்தெடுக்க போகிறோம். கடலைப்பருப்பும் வந்து நல்லா சூப்பராக மணம் வர வரைக்கும் வறுத்தெடுத்தாச்சு. அடுத்து வந்து நம்ம இப்போ கருவேப்பிலை போட்டு நம்ம வறுக்க போகிறோம். கருவேப்பிலை கூடயே நம்ம வந்து ஜீரகமும் மிளகும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து வறுக்க ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு வந்து ரொம்ப சிம்மில் வச்சாலே போதும். இல்லைனா உங்களோட கடாய் வந்து இப்போ என்னோடது இரும்பு கடாய்ங்கிறதுனால நல்லா சூடாயிடுச்சு. பாருங்கள், நான் ஆஃப் பண்ணி தான் வறுத்துருக்கேன். உங்களோடது வந்து சப்போஸ் நீங்கள் நான்ஸ்டிக் யூஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் சிம்மில் வச்சு யூஸ் பண்ணுங்கள். இப்போ இது கூடவே தேவையான அளவுக்கு பெருங்காயம், உப்பு எல்லாம் சேர்த்து இப்போ நம்ம வந்து நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துடலாம். இப்போ சூப்பரான சுவையான ஆரோக்கியமான இட்லி பொடி தயாராகிடுச்சு. கருப்புளுந்தில் வந்து நிறையாவே ஃபைபர் கண்டென்ட் இருக்குது. இது வந்து கான்ஸ்டிபேஷனுக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி இன்டைஜஷன் செரிமானம் சரியாக இல்லாதவங்க கருப்புளுந்து உணவில் எடுத்துக்கிட்டால் ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி பிளட்டில் இருக்கிற கொலஸ்ட்ராலை கம்மி பண்ண உதவுது. போன் ஹெல்த்துக்கு ரொம்பவே சிறந்ததாக இருக்குது. அதனால இது வந்து நீங்கள் முக்கியமாக டீனேஜ் கேர்ள்ஸுக்கு, அதுக்கப்புறம் உமன் எல்லாருமே நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சரண்யா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். நன்றி.